டயஸ்டேசிஸ் ரெக்டை அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்குறேங்க. டயஸ்டேசிஸ் ரெக்டைனா என்னன்னா, வயிற்றில் இருக்கிற ஒரு நேர்த்தியான ஒரு தசை இருக்கு, ரெக்டஸ் அப்டாமினஸ்னு. அது இடைவெளியோட பிரிஞ்சு சென்றுறது. இடைவெளி ஏற்பட்டு இப்படி பிரிஞ்சு வயிறு பெருசாக வருது. இதுதான் டயஸ்டேசிஸ் ரெக்டைங்கிறது. அப்புறம் இது வந்து டூ லார்ஜ் வெர்டிக்கல் மசில்ஸு, ரெண்டு வெர்டிக்கலாக இருக்கிற சதை இருக்குது. வெர்டிக்கல்னால் இப்படி இருக்கிற சதை. அதை என்ன பண்ணுதுன்னா ரெண்டையும் பிரித்து விட்டுறது. எதனாலனா ஒரு ஸ்ட்ரெச்சிங்னா ஒரு ஸ்ட்ரெச்சிங்னா எலாஸ்டிகேட்டட் இப்படி பண்ணுறதுக்கு பேர் ஸ்ட்ரெச்சு. அந்த மாதிரி அது பெருசாக ஆகி ஸ்ட்ரெச்சுனால இல்லைன்னா ஒரு ப்ரெஷர்னால அது பிரிஞ்சு செல்றதுனால இதுக்கு இடையில ஒரு இடைவெளி உருவாயிருது. இடைவெளி உருவாயிட்டு வயிறு என்ன ஆகுதுன்னா வெளியில் தள்ளுன மாதிரி தெரியுது, இவ்வளோ பெருசாக தெரியுது. இது பெரும்பாலும் எப்போ வருதுன்னா கர்ப்ப காலத்தில், ப்ரெக்னன்ட் உமனுக்கு தான் வருது. கர்ப்ப காலத்தில் கர்ப்பமாக இருக்கிறப்பவோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பவோ இல்லை ப்ரெக்னன்சி முடிஞ்சு அதுக்கப்புறமோ அப்புறம் வந்து மாதவிடாயோட, அதாவது பீரியட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடியும் இது அதிகமாக நடக்குது. சரிங்களா? அப்புறம் ஆனாலும் சில சமயம் இது ஆண்களுக்கும் ஜென்ஸுக்கும் அண்டு கர்ப்பம் இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குது. ரொம்ப பெரிய தொப்பைன்னு அர்த்தம். நல்லா சாப்பிட்டோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகியோ இல்லை லெப்டின், கிரெலின், இன்சுலின், இந்த அப்புறம் வந்து டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், இந்த மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகியோ இதனால எல்லாம் நடக்குது. இல்லை ஸ்ட்ரெஸ்னால் வர கார்டிசோல் அதிகமாகியோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டயாஸ்டேசிஸ் ரெக்டை ஸ்பெல்லிங் சொல்லணும்னா DIASTASIS டயாஸ்டேசிஸ் ரெக்டை RECTI. இது ரெக்டஸ் அப்டாமினஸ்ங்கிற மசிலில் தான் நடக்குது. நம்ம அப்டாமன் வந்து இன்டர்னல் ஓப்ளிக், எக்ஸ்டர்னல் ஓப்ளிக், டிரான்ஸ்வர்சஸ் அப்டாமினஸ், ரெக்டஸ் அப்டாமினஸ் இந்த மாதிரி மசில்ஸ்னால உருவாகிருக்கு. அந்த மசில்னால இது நடக்குது. அதனோட பயாலஜினா அதனோட தன்மை எப்படி அது நடக்குதுன்னு உயிர் தன்மை இல்லை மெடிக்கல் ரீதியாக பார்க்கலாம். அதை தவிர காரணம் பார்க்கலாம். ரெமிடிஸ், அதிலிருந்து நம்ம எப்படி இயற்கையாக வெளியேறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? எப்படின்னு கேட்டால், வயிற்றில் நடுப்பகுதியில் அந்த ரெண்டு வெர்டிக்கல் மசில் இருக்குல்ல, ரெக்டஸ் அப்டாமினஸ்னு, அந்த ரெண்டையும் சேர்த்துற ஒரு இணைப்பு திசு, கனெக்டிவ் டிஷ்யூ ஒன்று இருக்குங்க. அதுக்கு பேர் லீனியா ஆல்பா. சரிங்களா? LINEA லீனியா ஆல்பா, ALBA. லீனியா ஆல்பாங்கிற இணைப்பு திசு வந்து நேர்த்தியாக இருக்கிற அந்த ரெக்டஸ் தசைகளை வந்து இணைக்கிற முக்கியமான பகுதி வயிற்றில். அதில் அதிக அழுத்தம் வந்தாலோ, உதாரணத்துக்கு கர்ப்ப காலத்தில் வர்ற குழந்தை வளர்றது, அதனால் வர்ற அழுத்தத்தினாலேயோ, அதிக எடைனாலேயோ, கர்ப்பமே இல்லை அதிக எடை, வெயிட்டு, அதிகமான தொப்பை, அதனாலேயோ இல்லை தவறான உடல்நிலையாலேயோ, அதாவது ஒரு பூவர் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ், பூவர் போஸ்டர், அதாவது போஸ்டர்னா உடலை நம்ம தவறாக வச்சிருக்கிறது, போஸ்டர், இது கூட ஒன் ஆஃப் த போஸ்டர், இப்படியெல்லாம் வச்சிருக்கிறது, கைஃபோஸ்கோலியோசிஸ் அந்த மாதிரி போஸ்டர்னாலேயோ, ஒபிசிட்டினாலேயோ, சரிங்களா, அதனால் வந்து இந்த திசு வந்து ஸ்ட்ரெச் ஆகி இழுக்கப்பட்டு அது வந்து மெல்லியதாக மாறிடுது, மெலிசாக மாறிடுது, நல்லா எலாஸ்டிக் மாதிரி இழுக்கப்பட்டுருது. சரிங்களா? அது வந்து தின்னாயிடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி ஆகிறதுனால அதுதான் வந்து ரெக்டஸ், இந்த ஒரு கண்டிஷன். சரிங்களா? டயாஸ்டேசிஸ் ரெக்டை. கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் வந்து அதிகரிக்கிறதுனால, ஹார்மோன் சேஞ்சஸ், அதாவது ரிலாக்ஸிங்கிற ஹார்மோன், ரிலாக்சின், RELAXIN, ரிலாக்ஸிங்கிற ஹார்மோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன்லாம் வந்து அதிகமாக ஆகிறதுனால இந்த இணைப்பு திசு இருக்குல்ல, லீனியா ஆல்பா, அது வந்து பலவீனமாக மாறிடுது. அதனால தான்
டயாஸ்டேசிஸ் ரெக்டை உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, காமனான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். ப்ரெக்னன்சி மெயின் காரணம், மாசமாக இருக்கிறது. சரிங்களா? எதனால மாசமாக இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, நம்மளோட குழந்தையோட வளர்ச்சி வயிற்றை அழுத்துறதுனால, யூட்ரஸ் ப்ரெஷர்னால இது நடந்துருது. அப்புறம் ஒபிசிட்டி, அதிக எடையினால நடக்குது. வயிற்றில் இருக்கிற அதிகமான கொழுப்பு, எக்ஸசிவ் ஃபேட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம தசைக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுத்து இந்த லீனியா ஆல்பாவை வந்து இணைப்பு திசுவை வந்து தின்னா மெலிசா இப்படி இழுத்து விட்டுறது, பிஞ்சு போன மாதிரி அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணி அந்த டயாஸ்டேசிஸ் ரெக்டையை உருவாக்கிடுது. அதை தவிர தவறான உடற்பயிற்சினால நடக்குதுங்க. தவறான போஸ்டர்னால, தவறான உடற்பயிற்சினால எல்லாம் போய் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறத விட தப்பாக செய்கிறது ரொம்ப பேடாக இருக்குது. ஃபிட்னஸ் சென்டர்லேயோ யோகாலேயோ இல்லை ஸ்போர்ட்ஸு போகிறேன் ஏதோ ஒன்று ஓவரான உடற்பயிற்சினாவே ஓவராக தான் செய்யணும்னு முடிவோடு செய்கிறதுனால வந்து இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது குறிப்பாக என்னென்னா, கோர் ஸ்ட்ரென்தனிங், நேர்த்தியான கோர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை தவறாக செய்கிறது வந்து இந்த மாதிரி உருவாக்கி விட்டுறது. கோர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தவறாக செய்கிறது. ஸோ எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். அதுக்கப்புறம் ஹார்மோன் மாற்றங்கள்னால வருது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதான் லெப்டின், கிரெலின், இன்சுலின், நம்ம இது டெஸ்டோஸ்டிரோன், ப்ரோஜெஸ்ட்ரோன், ஈஸ்ட்ரோஜன், இந்த மாதிரி. அப்புறம் ஸ்ட்ரெஸ்னால் வர்ற கார்டிசோல்ங்கிற ஹார்மோன், இதனால் வருது. தொடர்ந்து இருமல் இருந்தாலோ இல்லை மலச்சிக்கல் இருந்தாலோ, அதாவது கான்ஸ்டிபேஷனோ காஃபோ இருந்தால் இடைவிடாமல் அதுக்கு அழுத்தம் வந்தாலும் இந்த மாதிரி ஏற்படலான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான நேச்சுரல் ரெமிடி, நேச்சுரலாக எப்படி இதிலிருந்து நம்ம தப்பிக்கலாம், அப்புறம் வந்து எப்படி இதை வந்து ஹீல் பண்ணலாம், அந்த டயாஸ்டேசிஸ் ரெக்டையை பிஞ்சு போனதை எப்படி சேர்த்தலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாங்க. அதாவது நம்மளோட க்ரன்ச்சஸ் இருக்குல்லங்க, க்ரன்ச்சஸ், சிட்டப்ஸ், அந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்கள, அது மாதிரி கடினமான கோர் ஒர்க் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது க்ரன்ச்சஸ்னால் எந்திரிச்சு பண்ணுறீங்கள, அப்புறம் சிட்டப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கள, அந்த மாதிரி கோர் ஒர்க் அவுட்ஸை வந்து, கடினமான ஒர்க் அவுட்ஸை வந்து தவிர்த்திடணும். இது வந்து பிரிவை டயாஸ்டேசிஸ் ரெக்டை அதிகப்படுத்தி விட்டுரும். நிறைய பேர் அது குறைக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதிகப்படுத்தி விட்டுரும். அப்புறம் வேறு என்ன பண்ணலான்னா, மெதுவான நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ், அது மட்டும்தான் நான் சொல்லித்தருவேன். நான் ஏரோபிக்ஸோ வெயிட் பேரிங் எக்ஸசைஸோ சொல்லித்தர மாட்டேன் அந்த என்னோட கிளாஸஸில். அந்த மாதிரி எக்ஸசைஸ், நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் பண்ணுறது வந்து உங்களை இதிலிருந்து கண்டிப்பாக தப்பிக்க வைக்கும். அப்படி பார்த்தா பெல்விக் டீல்ஸ் அதில் ஒன் ஆஃப் த எக்ஸசைஸு. அது தவிர டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், அப்டாமன் டயஃப்ராம் வரைக்கும் பண்ணுற ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இதெல்லாம் நான் ரொம்ப நல்லா காலையில் 6லேருந்து நைட் 10 மணிக்குள்ளே எந்நேரம் வேணாலும் என்னோட ஆன்லைன் கிளாஸில் வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். நானும் ஒரு டீம் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்டும். அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் ஆக்டிவேஷன், நம்ம உடம்புல இன்டர்னல் ஒப்ளிக், எக்ஸ்டர்னல் ஒப்ளிக், டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் எல்லாம் இருக்குது. அதில் டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் ஆக்டிவேஷனை பண்ணுற எக்ஸசைஸு, இது ஆக்டிவேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி. அப்புறம் அடுத்தது என்னென்னா, போஸ்டர் வந்து நல்லா உடல்நிலையை, போஸ்டர்னால் முதுகு நேராக வச்சிருக்கிறது போஸ்டர். இது இப்படி கூணு இருந்தால் கைஃபோசிஸ், இப்படி நேராக இருக்கணும். இல்லை ரைட்டில் இப்படி இறங்குனா ரைட் ஸ்கோலியோசிஸ், லெஃப்டில் இறங்குனா லெஃப்ட் ஸ்கோலியோசிஸ், ரைட்டில் இறங்கிட்டு இப்படி வந்தால் ரைட் கைஃபோஸ்கோலியோசிஸ், லெஃப்டில் இறங்கிட்டு வந்தால் லெஃப்ட் கைஃபோஸ்கோலியோசிஸ். அந்த மாதிரி இல்லாமல் உடல்நிலையை நேராக வச்சுக்கிறதுலையும் இதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்குது. உணவில் புரதம், புரோட்டீன் அதிகமாக சேர்த்துக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது, நெல்லிக்காய், ஆரஞ்சு, இந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் சேர்த்துக்கிறது. அப்புறம் வந்து புரோட்டீன், புரதச்சத்து, அப்புறம் பெரிய நெல்லிக்காய், ஆம்லா, அப்புறம் வந்து ஜிங்க் அதிகமாக, துத்தநாகம் அதிகமாக இருக்கிற உணவு சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து இணைப்பு திசு வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீபில்ட் அவர் கனெக்டிவ் டிஷ்யூ, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம வயிற்றுக்கு, பெல்லிக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும், வயிற்றுக்கு ஆதரவு கொடுக்கணும். எப்படின்னா,
அப்டாமினல் பைண்டர் அப்படிங்கிறதெல்லாம் உபயோகப்படுத்தலான்னு வச்சுக்கோங்களேன். சப்போர்ட் பெல்ஸு, அப்டாமினல் பைண்டர்லாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப டெம்பரரி. இதுக்கு உண்டான நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான் பெர்மனண்ட். இது வந்து டெம்பரரியான ஒரு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது. அது தவிர அழுத்தத்தை வந்து தவிர்க்கணும், அதுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிறத. அதாவது ஒரு கனமான பொருளை, ரொம்ப ஹெவியான வெயிட்டை தூக்கக்கூடாது. அப்புறம் மலச்சிக்கலோ இல்லை ரொம்ப காஃபோ இருந்தால் அதை உடனடியாக சரி பண்ணிக்கணும். சரியான சிகிச்சை. அதுக்கு என்ன, பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். கொய்யாலாம் சாப்பிட்டா நல்லா மலச்சிக்கல் குறையும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் பண்ணிக்கணும். அப்புறம் ஜென்டில் எக்ஸசைசஸ் வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரீத்திங், நம்ம வயிறு வரைக்கும் ப்ரீத் பண்ணுற எக்ஸசைஸு, டயஃப்ரமேட்டிக் எக்ஸசைஸு. அப்புறம் நம்ம படுத்துட்டு பெல்விக் டீல்ட்டு ரைட்டு லெஃப்டில் போகிறது அதுவும். அப்புறம் வந்து உட்காந்துட்டு சீட்டட் போஸ்டரில் கோரை வந்து நம்மளோட உடம்பை வந்து என்கேஜ்மெண்ட்டில் வச்சுக்கிறது, ஹோல்ஸ் வித் கோர் என்கேஜ்மெண்ட். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டயஸ்டசிஸ் ரெக்டைங்கிறது ஒரு டேஞ்சரான ப்ராப்ளமோ கிடையாது. ரொம்ப டேஞ்சரான ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. பட் இது வந்து இடுப்பு வலியும் கொடுத்துரும். சரிங்களா? இடுப்பு வலிக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணி அந்த இடுப்பு வலியும் சரி பண்ணிக்கணும். அப்புறம் ப்ளோட்டிங் ஆகும் வயிற்றுக்குள்ளே, ஒரு கேஸ் இருக்கு மாதிரி, என்னமோ ஒரு சவுண்ட்லாம் வர மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒன்று கொடுத்து, அண்டு நம்ம கோர் மசில்ஸோட, இங்கே இருக்கிற மசில்ஸு இல்லை பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸோட வீக்னஸை வந்து இது இப்படியே விட்டுட்டா அது கொடுத்துரும். அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக ஜென்டில் கேர் எடுத்துக்கிட்டால் போதும். ஜென்டிலான நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸும், போஸ்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மெயின்டைன் பண்ணுறதும், அப்புறம் கரெக்டான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு எடுத்துக்கிறதும், பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கிறதும், தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கிறதும், இதை வந்து ஒரு சர்ஜரி இல்லாமல் நேச்சுரலாக க்யூர் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து படுத்துட்டு இப்படி காலை மடக்கி வச்சுட்டு டீல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸு, இந்த மாதிரி வச்சுட்டு கையை வச்சுட்டு இது மாதிரி டீல்ட் பண்ணுறது. அப்புறம் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் பண்ணுறது, 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போடுறது. திரும்ப இதெல்லாம் பேக் பெயினுக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி நான் 3 தடவை செஞ்சு காட்டினேன், 7 தடவை செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் எக்ஸசைசஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரீத்திங் எக்ஸசைஸும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.